திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த ஐயப்பாக்கத்தில் தெருவில் நடந்து சென்ற சிறுமியை வளர்ப்பு நாய் ஒன்று பாய்ந்து கடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட் சாலமோன். அவரிடம் பேசலாம். வணக்கம் எட்வர்ட், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான முழு விவரம். வணக்கம் பரிதா. சென்னை ஆவடி அருகே வீட்டில் வளர்ப்பு நாய் ஒன்று வழியாக சென்ற சிறுமியை கடித்து குதறும் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அடுத்த ஐயப்பாக்கம் சர்ச் பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன். இவரது மகள் அர்ஷிதா 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் நீண்ட நாட்களாக அதே பகுதியில் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சிறிது மாதத்திற்கு முன்னர் அங்கிருந்து வேறு வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று தனது வீட்டில் செய்த பலகாரத்தை ஏற்கனவே வாடகை வீட்டில் கூறியிருந்த நபர்களுக்கு வழங்க ரக்ஷிதா அந்த பகுதிக்கு வந்துள்ளார். அப்பொழுது அந்த வீட்டின் அருகே வளர்ப்பு நாய் ஒன்று லேப்டாக் வகையான வளர்ப்பு நாய் ஒன்று இருந்துள்ளது. ரக்ஷிதா பலகாரங்களை கொடுத்து விட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் சாலையில் படுத்துக் கொண்டிருந்த அந்த லேப்டா வகை நாய் ரக்ஷிதா மீது பாய்ந்து கையை குதறியுள்ளது. இதில் பயத்தில் அலறிய ரக்ஷிதா உடனடியாக அதிர்ச்சியில் உறைந்து போனார். இந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வந்து நாயை துரத்தி ரக்ஷிதாவை மீட்டுள்ளனர். இதில் நாய் கடித்ததில் ரக்ஷிதாவுக்கு கையில் பலத்த பதிர்ந்து பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியுள்ளது. உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை அளித்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இந்த நாய் அந்த ரக்ஷிதாவை குதறும் சிசிடிவி காட்சியில் தற்போது பார்த்து வருகிறோம். இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக அந்த நாயை பிடிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.